கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கேட்போம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியில் அமர்ந்திருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்களோடு கூட பேசும். இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமே. வேதத்தை திறந்து சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதம், அதில் 8ஆம் வசனத்தோட வாசிப்போம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ருசியை பறித்து தானே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ருசி, ஆமாம், சாப்பாடை ருசி பார்ப்போம். குழம்புல உப்பு இருக்கா, ஆமாம், சாப்பிட்றதா சாப்பிட மாட்டான், ஏன்னா உப்பே போடாமல் குழம்பு வச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அங்கே படுறதுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த இடத்துல பார்க்கப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார். அந்த இடத்துல பாருங்க, அவர் நல்லவராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் இந்த நாள் வரையும் நம்மளை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தர் இந்த புதிய நாளை நம்மளுக்கு தந்திருக்கிறார். காலை இரவெல்லாம் நம்மளை பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய நாளிலும் கூட அவர் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர். தங்கியிருக்காரன் தாவி சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன், நீங்கள் ருசிங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எதாவது ருசித்து பார்ப்பாங்க. வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் குடிக்கிறது, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, எல்லோரும் ருசிச்சு பார்ப்போம். ஆப்பிள் ருசிச்சு பார்ப்போம். ஏன்னா ஒரு டேஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், இது நல்லா இருக்கா, அப்போ என்ன பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல போடுறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ருசிக்க வேண்டும். அவருடைய அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த ஆண்டவராக இயேசுவை அவன் ருசித்ததுனால உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் நம்ம வாழ்க்கையில் மிக 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 அற்புதமான ஒரு தெய்வம். அவன் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், அன்பு நிறைந்த ஆண்டவர். அந்த அன்பு அவன் என்றைக்குமே வற்றாத அன்பு, அவன் நிரந்தரமான அன்பு. எல்லா அன்பு மாறும், ஆனால் இந்த இயேசுனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. இந்த அன்பை நீங்கள் ருசிக்கணும். நான் சொல்கிறத விட இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் ஒரு நாள் எடுத்து படித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசுப்பா உங்களோடு கூட பேசுவா. உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வார்த்தைகளை பேசுவா. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மாத்திரம் அல்ல, உங்கள் பிஸ்னஸ்லையும் கூட, உங்கள் ஊழியத்திலையும் கூட, நீங்கள் செய்கிற வேலையிலையும் கூட, நீ எந்தெந்த காரியம் சொன்னால், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீ கேட்டு பாருங்கள். அந்த நல்லவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், நீங்கள் ருசிக்கும் பொழுது அவருடைய பலனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அனுபவிப்பீங்க. அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய வாக்கு தத்தங்களை நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நம்பிக்கை இந்த இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் என்ன பண்ணுது வைக்கும் பொழுது, இந்த ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் ருசிக்கும் பொழுது, நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு நாள் வேதத்தை திறந்து இந்த வார்த்தையை நீங்கள் சங்கீதம் 34 சங்கீதம் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கனாலே நீங்கள் ஆண்டு அநேக வார்த்தைகள் ஒன்றா உங்களோட பேசுவார். இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவி ருசிச்சு என்ன பண்ணுறான், அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் சொல்லி நான் ருசிச்சுட்டேன், நீங்கள் ருசிங்க அவன் சொல்கிறான். சொல்லி கர்த்தரவனை அவனை மையப்படுத்த ஆண்டவர் அவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே, இந்த இயேசு கிறிஸ்துவை சங்கீதக்காரன் தாவீது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அவன் என்ன பண்ணான், அவன் ருசித்து பார்த்தான். நீங்களும் இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டுடைய வார்த்தையை, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அதை வாங்கி என்ன பண்ணுங்கள், சாப்பிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயேசுடைய வார்த்தையை எடுத்து என்ன பண்ணுங்கள், வேதத்தை திறந்து வாசிங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த இடத்துல போட்டு பாருங்கள், 8ஆம் வசனம், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, நீங்கள் யாராக இருந்ததில்லை, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமே சோதரன், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் ருசிக்க வேண்டும். நீங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் ஊழியங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய பேசின வார்த்தைக்காய் நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை ருசிக்கட்டும், நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய வல்லமை ருசிக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே அனுப்பி நம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. வேலை சில இடத்துல ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சரீரத்திலும் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை நம்பிடுவோன் வெட்கமடையான். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவான்.